இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கு விஸ்டம் டீத், அதாவது கடவா பல்லு இல்லாமல் பிறக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் இன்னமும் பரிணமிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் எவல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எவல்யூஷன் வழக்கத்தை விட வேகமாக நடக்குது அப்படிங்கிறாங்க. நமக்கு இருக்க பற்களுக்கும் எவல்யூஷனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கற்கால மனிதர்களோட முக அமைப்பும் நம்மளோட முக அமைப்பும் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட முக அமைப்பு வந்து கொஞ்சம் பெருசாக, தாடைகள் பெருசாக இருக்கும், தலை பின்பகுதி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கு காரணம் அவங்களுக்கு தேவைப்பட்டது பெரிய பெரிய தாடைகள், பெரிய பெரிய பற்கள். ஏன் அப்படி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அவங்க வந்து வேட்டையாடுவாங்க, விலங்குகளை வேட்டையாடுவாங்க, வேட்டையாடி அந்த கறியை வந்து கற்களாலும் அல்லது வேறு ஏதாவது கூர்மையான பொருட்களாலும் உடச்சி நுணுக்கி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிற பழங்களையுமே அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு மிக ஸ்ட்ராங்கான பற்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பெரிய பெரிய பல்லு தேவை. ஸோ பெரிய பல்லு தேவைன்னா பெரிய தாடை தேவை. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தற்செயலாக நெருப்பு கண்டுபிடிக்கப்படுது. நெருப்பு கண்டுபிடிச்ச உடனே தான் நம்மளோட பரிணாம வளர்ச்சியில் மிக முக்கியமான பல மாற்றங்கள் உருவாகுது. அதுக்கு காரணம் அவங்க வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்காங்க. சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பற்கள் தேவைப்படலை, இவ்வளோ பெரிய தாடைகள் தேவைப்படலை. ஸோ போக போக பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பு பரிணாம வளர்ச்சி மெதுவாக நடந்து அந்த பற்கள் எல்லாம் காணாமல் போகுது, தாடைகள் சுருங்குது. தாடைகள் சுருங்கினதுக்கப்புறமும் நம்ம முக அமைப்பு மாறுது. இன்றைக்கி இருக்க நமக்கு முக அமைப்பு அப்படி தான் வந்தது. இதே மாதிரி தான் நமக்கு முன்னாடி இருந்த அதிகமான பற்கள் குறைஞ்சி இப்போ ஓரளவுக்கு 32 பற்கள் இருக்குது. அதில் வந்து விஸ்டம் டீத்னு சொல்கிற ஞானப்பல் வந்து நம்ம இன்னமும் கடினமான பொருட்களை சமைச்சு சாப்பிட்றதுக்கு உதவி பண்ணுது. ஆனால் நம்மளோட உணவு முறைகளும் சமையல் முறைகளும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த பரிணாம வளர்ச்சியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் வந்து தற்செயலாக நடந்த நெருப்பு தான். தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நெருப்பு தான் மனிதர்களோட இந்த அசுர வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அது எப்படி நெருப்பு வந்து நம்மளோட பரிணாம வளர்ச்சிக்கும் இந்த உலகத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறதுக்கும் காரணமாக இருந்ததுங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.